வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலா எல்லாம் கருகிரும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பாதியாக கட் பண்ணி போட்டு கூட செய்யலாம். நான் வந்து முழு முட்டையை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாங்க. முட்டை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த அளவு முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இப்போ நம்ம இதே எண்ணெயிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். நம்ம ஏற்கனவே மசாலாலாம் சேர்த்துருக்கனால அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து கரிஞ்சிரும். வெங்காயம் இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் பொடியெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் சேர்த்து இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட தக்காளியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்குங்கிறதுனால இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதி வர விடணுங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா கொதி வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கடலை மாவை கரைச்சி சேர்க்கறதுனால இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடலை மாவில் லைட்டாக ஒரு பச்சை வாசனை இருக்கும், அது போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சுருண்டு வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுடலாங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயில இதை வேக வச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த மசாலா எல்லாம் முட்டையில் இறங்கி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பரோட்டாக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோ சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான இந்த முட்டை தொக்கை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.